ஜெய் ஸ்ரீராம். கர்மம் ஒரு மனிதனுக்கு எப்படி சேரும்னு ஒரு சில தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா கர்மம் இப்படி தான் சேரும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. யாருக்கிட்ட இந்த தானத்தை பெற்றா கர்மம் சேருன்னா, சொர்ணத்தை தானமானா கர்மம் சேர்ந்துடும். யாருக்கிட்ட தங்கத்தை நீங்கள் தானம் பெற்றீங்கன்னா கர்மம் ஈஸியாக சேர்ந்துடும். வஸ்திரத்தை தானம் பெற்றா கர்மம் சேர்ந்துடும். யாருன்னா ஒருத்தர் துணி தானம் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்ககிட்டலாம் நம்ம தெரியாத சப்ஜெக்ட் நபர்கிட்ட இருந்து இதை நம்ம அவ்வளோ சட்டுன்னு வாங்கக்கூடாது. இந்த வஸ்திரத்துலேயும் கர்மங்கள் சேரும். சுகத்தை தானம் பண்ணால் கர்மம் சேரும். சுகஸ்தானம் ஒரு நிலத்தை ஒருத்தர் தானம் கொடுக்குறாரு, ஒரு சொத்து தானம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சொத்தை போய் வாங்கக்கூடாது. அந்த சொத்து தர்மமாக கொடுத்தானா அதை வாங்கவே கூடாது. ஏன்னா இதுலேயும் கர்மங்கள் சேரும். அப்போது இந்த 3 பொருளையும் தானம் பெற்றால் கர்மம் வேகமாக சேரும். இந்த 3 பொருளையுமே நீங்கள் தானம் பெறாதீங்க. ஒன்று சொர்ணம், ஒன்று வஸ்திரம், ஒன்று அது சொத்து. நிலம் சொல்கிறோம் இல்லையா, நிலம் வேணாம், எது இருந்தாலும் அது காசு இல்லாமல் யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பின்பற்ற உங்களுக்கு கர்மம் படியாத சிறந்த வாழ்க்கையை வாழலாம். ஜெய் ஸ்ரீராம்.